என்று நேற்றைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். அடுத்த பேட்டி தான் அவர் சொல்றாரு, முடிந்தால் நீங்க ஆட்சியை கழிச்சிட்டு வாங்க, 10 பேர் நீங்க ஜெயிச்சு வாங்க பாக்குறேன், அப்படி வந்துட்டா இப்ப அரசியலுக்கே இருக்காது இல்லை என்று மோடிக்கு டெல்லியில சவால் விடுகிறார். வெளியூர்ல இங்க இருந்து சொன்னா கூட போய் டெல்லிக்கு போய் சேர்றது கஷ்டம். அப்பேற்பட்ட ஒரு நிர்வாகத்தை கொடுத்து கொண்டிருந்த அவருக்கு ஒன்றிய அரசு செய்கின்ற பணி தமிழ் இந்தியா முழுவதும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பால் தாக்கரே சிவசேனா பார்ட்டி என்று மகாராஷ்டிராவில் இருக்கிறது. அந்த பார்ட்டியுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்னு அங்கிருந்து காலி பண்ணணும். எங்க இருந்து காலி பண்ணணும்? மும்பையில இருந்து. அது போல முஸ்லிம்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். அப்பேற்பட்ட அந்த கட்சியை ஒன்னு பால் தாக்கரே ஒன்றும் பண்ண முடியல. பாம்பே மகாராஷ்டிரா முழுவதும் அவர்கள் இருந்தா கூட பாம்பே பொறுத்தவரைக்கும் அவங்க தான் இருப்பார்கள். இன்றைக்கு அந்த கட்சியை ஒன்றாக்கி 2ஆக்கி சிம்பிளே இல்லாம வேற வழி இல்லாம கந்தல் கோலமாக்கி